மெயின் ஆஃபீஸ் அங்கே தான். மாதத்துக்கு ஒரு முறை போவேன். என்ன தண்ணி தான் நம்ம ஊர் மாதிரி வராது. ஆமாம். இல்லைங்களா? ஆமாம். என் மச்சனை தீரன். ஹாய், ஐ எம் தீரன். டேய், உப்புசமாக இருக்க அந்த பேனை போய் போடு. இப்போ வர வர பொள்ளாச்சி கூட மெட்ராஸ் மாதிரி ஆகிப்போச்சு. ஓர் வெயில். எனக்கு எதுக்கு இதை போய் அவங்க? நீ சும்மா இருமா, நீ சும்மா இருமா. இது என் தங்க குஞ்சு சீர் பண்ணும் போது எடுத்தது பாருங்க. ஏங்க, நீங்க எப்படி வேணா இருங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. என்னடி சொல்ற? ஒண்ணுமே கேட்கலையா? இந்த விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா? என்ன படிச்சிருக்க? வேலைக்கு போகலையா இல்லையா? அட்லீஸ்ட் தனி கொடுத்தனமா இல்லை கூட்டு குடும்பமா? எதுவுமே கேட்கலையா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டானா? சரியான மாக்கானா இருப்பான் போலையே. சரி, ஃபோனை கொடு. நீங்கள் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாப்பிள்ளை. பொண்ணை கட்டி வச்சு அவள் கண்ணை கசிக்கிட்டு வந்து நின்னான்னா அவளை ஆற்றுல தள்ளித்து நானும் விட்டத்தில் தொங்கிடுவேன். எனக்கு இந்த சம்மந்தம் வேணாம். சரளா, ஏம்மா இப்படி பேசுகிறேன்? சத்தியமாக சொல்லு, அவன் தாத்தன் கீழ் சாதிக்காரன்னு உனக்கு தெரியாது? அடேங்கப்பா, கொட்டாம்பட்டி ஜெயந்திக்கு தெரிஞ்சுக்கிறது உனக்கு தெரியாதாக்கும்? அவன் தாத்தன் நம்ம பொண்ணை கட்டினான்னா அவன் குடும்பத்தில் உள்ளவங்களாம் நம்ம ஆளுங்களா ஆயிடுவாங்களோ? இது நல்லா இருக்கே. நல்ல குடும்பம், நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான். இதுக்கு மேலே என்ன வேணும்? நீ யாரோட வேணாலும் பழகுவப்பா. உன் கொள்கை, சமத்துவம், மசரெல்லாம் இந்த வீட்டுக்கு வெளியில் வச்சுக்க. வீட்டுக்குள்ளே கொண்டு வராத. மனுஷன் பேசுவானா? பேசாத போ. உன்னை யார் பேச சொல்கிறா? இங்கே வர, என் தங்கச்சி அவள் பொண்ணை பெரிய இடத்துல கொடுத்துருக்கா. நானும் அப்படித்தான் என் பொண்ணை ஒரு பெரிய இடத்துல தான் கொடுப்பேன். இப்போ என்ன உனக்கு? இப்போ தானே முதல் வரன் வந்திருக்கு, அடுத்தடுத்து நல்லதாக வரும், பார்த்து கொடுத்துட்டு போகிறோம். பேசுகிறான் பைய. சத்தம் போட்டு பேசாது, எல்லாரும் தூங்குறாங்க. சரி சரி, நான் சத்தம் போடலை. நீ ஒன்று பண்ணு, ரோட்டில் இருக்கிற கண்டவனுக்கெல்லாம் உன் பொண்ணை கட்டி கொடுத்துரு. அதைத்தானே நீ ஆசைப்படுற? கொண்டு வந்தான் பாரு ஒரு ஆளை. ரொம்ப நாள் நின்று போதா பெட்ரோல் அடிச்சுட்டு வருது மயிறு. ஏமா அறிவு இல்ல, தள்ளிட்டு வா, பஸ்ல ஏறி சாவாத. போட்ட கீழே ஓடிட்டு வந்துட்டு இவங்கடா இங்க இருக்கா?
சிவிலா கிரிமினலா? டிவோர்ஸா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சட்டம் பெண்களுக்கு சாதகமானது. அவங்க சைட்ல இருந்து எதுவும் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், சிஆர்பிசி எல்லாம் நம்ம ஃபேவர் தான். பையன் சைட்ல இருந்து காசு வாங்குற வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்க. 1, வேலைக்கு எங்கேயும் போயிடாதீங்க. அப்புறம் நஷ்டீடு வாங்க முடியாது, பார்த்துக்கோங்க. 2வது, வேற கல்யாணம் பண்ணிக்காதீங்க. பையன் சைட்ல இருந்து மினிமம் ஒரு 5 to 10 லட்சம் வரைக்கும் ஆலிமோனி வாங்கி கொடுத்துட்றேன். கேஸ் ஒன்றும் அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லைங்க. சீக்கிரமாக நான் முடிச்சு கொடுக்குறேங்க. அப்புறம் அந்த வர அமௌண்ட்லேருந்து உங்களால் என்ன முடியுமோ அது பார்த்து பண்ணிங்கன்னா ஃபைன் தாங்க. இல்லைங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை. அவங்க தான் கொடுக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. இதாங்க அவர் அமிச்ச நோட்டீஸ். ஏய், நான் செவ்வாய் சார் கீழே போகிறேன், சீக்கிரம் வந்து சார். டீ சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க. ஏங்க, ஃபஸ்ட்டு என்ன விஷயம் மறைக்காமல் ஓப்பனாக பேசுங்க. அப்போ தான் கேஸ் எடுத்து நடத்த முடியும். என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுங்க, அதனால டிவோர்ஸ் கேட்குறாங்க. ஏங்க, கோர்ட்டில் குழந்தை பெற்றுக்கிறதுலாம் ஒரு காரணமாக சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு வாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, டாக்குமெண்ட்ஸு, ஃபோட்டோஸு இதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் இப்போதைக்கு பேசிக் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிட்டுங்க. இமீடியட்டாக கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இயரிங் அப்போ சொல்லி அனுப்புகிறேங்க. சரிங்க, அப்போ நான் கிளம்புறேங்க. ஏங்க, இப்போ நீங்கள் தங்கிட்டு இருக்க அட்ரஸும் உங்கள் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸும் ஒரே அட்ரஸ் தானே? இல்லைங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன், ராமநாதபுரம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சட்டம் பெண்களுக்கு சாதகமானது. நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. சார், ஓப்பன் பண்ணா ஒரு அம்மா தன் பொண்ணு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். 2 பேர் மூஞ்சியும் நல்லா வேர்த்து விடவடிச்சு போயிருக்கு சார். அந்த அம்மா தன் பொண்ணு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க, உட்கார வைக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தா மணமேடை சார். அது ஒரு நல்ல முகூர்த்தமான நாள். அரேஞ்ச் மேரேஜ் தான். மாப்பிள்ளையும் வந்து உட்கார்றாரு. சுற்றி சொந்த பந்தங்களும் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க சார். ஐயர் தன் தட்டத்தை அப்படியே நீட்டுறாரு. அந்த தட்டத்திலேருந்து மாப்பிள்ளை அப்படியே தாலி எடுக்கிறார் சார். கெட்டி மேளம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா அச்சக்கத்தை தூக்கி போடுறாங்க சார். அந்த தாலி அப்படியே ஹை ஸ்பீடில் அந்த பொண்ணு கழுத்தில் கட்டுறாரு. முதல் முடிச்சு போடுறாரு சார், 2வது முடிச்சு போடுறாரு, 3வது முடிச்சு போடுறாரு, சுபம்னு போடுறோம் சார். அதுக்குள்ளே படம் முடிச்சிச்சா? இல்லை சார், சுபமில் தான் சார் படமே ஆரம்பிக்குது. என்னன்னா, சுபம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா படமும் முடிஞ்சிருது சார். சுபமுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். அதனால தான் இந்த படம் பேரே சுபம்னு வச்சுருக்கேன் சார். கல்யாண வாழ்க்கையில் நடக்கிற சண்டை, பிரிவு, புரிதல், அனுசரித்தல், இந்த எல்லா எமோஷனும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்டாக காட்டணுங்கிறது தான் சார் என்னோட ஆசை. அதனால தான் இப்படி ஒரு கதையை எழுதினேன் சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார், எனக்கு ஆலை சார். யோகி பாபு இருக்காரா? யோகி பாபு இல்லை சார். சரிம்மா, மேனேஜர் நம்பர் வாங்கிட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன், நீ கிளம்பு. தம்பி, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சார் யஷ்வந்த் சார். உங்கள் ஜாதகம் பிறந்த டைம் கொடுத்துருப்பேன். ஹலோ, நான் கீதா பேசுகிறேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல.
எனக்கு அப்பவே தெரியும்டா, அப்பவே தெரியும். என்னைக்கு தனியா வேலை பார்க்கணும் ரூமை விட்டு வெளியே அனுப்பிச்சியோ அப்பவே தெரியும் நீ நல்லா வேலை பார்த்துருக்கேன். பொதுவா பசங்க வந்து ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்றதுன்னு ஹெல்ப் கேட்பாங்க, இல்லை லவ் பண்ற பொண்ணை எப்படி வீட்டில் ஒத்துக்க வைக்கிறதுன்னு ஹெல்ப் கேட்பாங்க. ஆனா நீ கேட்டா பாத்தியா ஒரு ஹெல்ப், பிரெக்னன்ட் ஆயிட்டா அபார்ட் பண்ணும். நீ டிஃப்ரெண்டா, நீ டிஃப்ரெண்டா. இந்த பிளேட் சார் செஞ்சு போட. ஸ்பாட்ல எல்லாம் வெயிட் பண்ணி இங்க வந்து போஸ் கொடுத்துட்டு இருக்கு. போட. எங்க பாட்டி அடிக்கடி சொல்லும், பெட்ல வந்து பொண்ணு வீரியமா இருந்தா பொண்ணு தான் பிறக்கும், பையன் வீரியமா இருந்தா பையன் தான் பிறப்பான் அப்படின்ட்டு. உனக்கு பொண்ணு தான் மச்சி, கன்ஃபார்ம். நீ டிஃப்ரெண்டா, நீ டிஃப்ரெண்டா. இந்த மேரேஜ் கான்செப்ட் எவன் எதுக்காக எப்படி கண்டுபிடிச்சான்னு கண்டுபிடிக்கவே முடியல. உனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? வாழ்க்கையில் பொண்ணே கிடைக்காதவன் தான் ஆரம்பிச்சிருப்பான். ஆக்சுவலி இந்த மேரேஜ் இல்லைன்னா இந்த இன்செக்யூரிட்டிஸ், சேவிங்ஸ், கலாச்சாரம், சம்பிரதாயங்கள் எல்லாமே உடஞ்சிரும். ஃப்யூச்சரை பற்றி அவ்வளோ பயம் இருக்காது. லைஃப்பை பற்றி ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி கிடைக்கும். அதை விட முக்கியம் சந்தோஷமாக சாகலாம். பட் அதுக்குன்னு தனியாகவே இருக்க முடியும்? ஜஸ்ட் ஆஸ்கிங். இல்லை, அதுக்குன்னு தனியாக இருக்கணும்னாலாம் இல்லை. எங்க பாரு, இப்போ உனக்கு ஒரு பூவை பிடிச்சிருக்குன்னா அதை புடுங்கிறதுக்கு பேரு லவ் இல்லைல்ல. அதை தண்ணி ஊற்றி ஸ்மெல் பண்ணி அது இருக்கிற இடத்துலயே ரசிச்சு அனுபவிக்கிறது தான் அழகே. அதை விட்டுட்டு இது எந்தன்னு சொல்லி தலையில வச்சா அவ்வளவுதான், ஒரு நாள்ல ஆடிடும். புரியல, புரியுற மாதிரி சொல்லு. Okay, I'll explain. See, what I'm trying to explain is, நீ கை கொடு. ஒரு 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 ப்ராப்பர் கம்பேனியன்ஷிப். ஒருத்தனுக்கு ஒருத்தியா இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தரா. சரி, நான் உனக்கு கேட்கட்டா? வேணாம் வேணாம் வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் வேணாம். ப்ளீஸ் எனக்கு ஒரு திருப்பி வாட்டி எனக்கு கேட்க போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ். வேணாம் வேணாம். நான் இந்த பூக்கு தண்ணி ஊற்றி ஸ்மெல் பண்ணி ஒடுங்காம ஒருத்தருக்கு ஒருத்தரா ப்ராப்பர் கம்பேனியன்ஷிப், as you said, ஃப்ரீயா யாருக்காகவும் எதையும் மாத்திக்காம நம்ம நாமளா இருப்போம், ஆனா ஒண்ணா இருப்போம். ஓகே? அப்போ சேர்ந்தே வீடு பார்க்கலாமா? நில்லு. சங்கத்துலேருந்து ஒரு ஜாதகம் அனுப்பியிருக்காங்க. அதில் மாப்பிள்ளை ஃபோட்டோ கூட இருக்கு. நம்ம எழுதியிருக்கு. அடுத்த வாரம் வந்து என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன் நாங்கள். பாரு. ஆமாங்க. அவர் இல்லை, பட. மாமா நீ ரொம்ப திட்டுறியான், அவ்வளோதான். உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன அடிச்ச சரக்குக்கு விசுவாசமாக்கா? பட வயிறு. வாங்கிக்க. என் ஆள் என்ன சொல்றான்? திட்டினாளா? என்ன புதுசா? அம்மா தான் என்ன யோசனையில் இருக்காங்கன்னே தெரியல. பேசாம நானும் அம்முச்சி மாதிரியே குழந்தையில கல்யாணம் பண்ணிக்கலாம். அம்மா, ஏன்பா அப்பெல்லாம் குழந்தையில கல்யாணம் பண்ணுவாங்க? நீ சுயமா திங்க் பண்ணா நாங்கள் எப்படி ஒன்று அடிமை நினைக்கிறது. அதான் சொந்தத்துல கல்யாணம் பண்றது. சொத்தை காப்பாத்த. அரேஞ்ச் மேரேஜ். ஜாதியை காப்பாத்த. இந்த தாலி. இங்க பாரு, நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் ஒரே பதில். பிறப்புறுப்பு எல்லாம் பிறப்புறுப்பு. ஆமா, இங்க பொண்ணு எந்த ஜாதிங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த 2 சொட்டு யாரு, அதுதான் பிரச்சனை. ஏன்? பிறப்புறுப்பு எல்லாம் பிறப்புறுப்பு. பொண்ணு வயசுக்கு வந்தா ஊரெல்லாம் கூப்பிட்டு சீர் வைப்போம். அதே பொண்ணு கோயிலுக்குள்ள வந்தா வராதே தீட்டு தள்ளி வைப்போம். ஏன் தெரியுமா? பிறப்புறுப்பு எல்லாம். இந்த சட்டத்தை கொண்டு வந்தானே, அவன்லாம் எங்கிருந்து வந்தான்?
பெறப்புறுப்பு எல்லாம் பெறப்புறுப்பு. இந்த கரகு தான் மாமா ஃபாரின்ஸ் மாதிரி லிவிங் டுகெதர்னு இருந்துறது. அப்படின்னா அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். தாலி கட்ட தேவையில்லை. அந்த ஊருக்கு நானும் ஒத்துப்பேன். ஓகே. எந்திரிக்க. 2 கிழவனுக்குள் லவுட்டா பாரு. கிளம்பு. அம்மா ஆளு மூஞ்சி. இரு அம்மாட்ட சொல்றேன். ஃபாரின் அம்மா ஃபாரின். 3 மணி ஆச்சு. ஏந்திரிங்கடா. எல்லாரும் வீட்லயும் போய் பெல் அடிச்சுட்டு ஓடிடலாம். நான் போய் அடுத்த வீடு தேடுறேன். ஏய், குங்ஃபு பாண்டா பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேனே. ஏன்? நான் பார்த்துட்டே இருக்கேன். Look at your eyes. The most fluid part of your body. Fresh and vivid. Look at your cheeks. Oops, மாதிரி இருக்குடி. Look at you and your weird explanations. Look at your lips. காஞ்சி கஜேந்திரா. Hey. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் டே. டேய், அதெல்லாம் அதுவா நடக்கணும்டா. It shouldn't be forced at all. ஆல்ரெடி நம்ம தனியா பல நைட்ஸ் பார்த்துருப்போம்ல. சுத்தான ஆர்கானிக்கா நடக்கும். சரி, ஆக்சிடென்ட்டா ஆர்கானிக்கா சொல்ற. சப்போஸ் பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னா கட்டிக்கோன்னு டார்ச்சர் பண்ண மாட்டேல்ல? உங்களால பிரெக்னென்ட் தான் ஆக முடியும், வைக்க முடியாதுல்ல. நான் சொன்னேன்ல நம்ம ஃப்ரெண்டு இவர் தான். இசோமிஃபின்னு 2 டேப்லெட் இருக்கு. போட்டால் 1 வாரம் ஃபுல் பிளட் லாஸ் ஆகும். அப்போ ரெஸ்ட் எடுத்தால் 1 வாரத்தில் திரும்ப நார்மல் ஆகிடும். நீ கேட்டதுனால தான் பண்ணுறேன். ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த டேப்லெட் கொடுக்கவே கூடாது, தெரியும்ல? சரிண்ணா. சரி, நாளைக்கு நைட்டும் எடுத்து வைக்கிறேன். சரிண்ணா, கால் பண்ணிட்டு வரேண்ணா. இங்கே வாங்க. எத்தனை மாதம் சொன்னேன்? நீ தான்டா சொல்லணும். நான் 4 மாதம். 4 மாதம்? 2 மாதம்னா டேப்லெட் வேலை செய்யும். 4 மாதம் பேசாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலே போயிடுங்களேன். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க. நாளாக ரிஸ்க்கு. ஓபி நம்பர் 1201 2020 ஆஃப் கேட் பாலாஜி நடராஜன் மிஸ்ஸஸ் நேத்ரா. ரெஸ்பாண்டன்ட் பெட்டிஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஹியரிங்கில் கவுண்டரும் எவிடன்ஸும் பார்த்துக்கலாம். அடுத்து செகண்ட் ஹியரிங்ல எவிடன்ஸை சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. அந்த வானத்தை எப்படியும் நமக்கு ஆப்போசிட்ல வெயிட்டாக ஒரு எவிடன்ஸை சப்மிட் பண்ணி ஆஃப் பண்ணிடுவான். நம்மளும் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கணும். இதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா சொல்றேன். உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்றது ஃபேக்ட். ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கலாம். அந்த ரிப்போர்ட் எடுத்து போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணா அவங்க சொன்ன எல்லா ரீசன்ஸும் பொய் ஆயிடும். அப்புறம் ஜட்ஜே கேஸை கியூஸ் பண்ண போறாரு. ஒரே ஒரு மெடிக்கல் டெஸ்ட். சரிங்களா? பரவாயில்ல, பண்ணிடலாம். நான் அவரோட வாழணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். அவரே சொல்லி தப்பு இல்லைங்க. ஒரு மலட்டு பொண்டாட்டி கூட யார் தான் வாழுவா? எனக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. பார்வதி, பார்வதி சொல்றா. உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஜிஹெச்ல இந்த டெஸ்ட் எடுத்துரு. டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பி. புரியுதா? ரிப்போர்ட் வந்தோடனே நான் உங்களுக்கு கால் பண்றேங்க. மறந்துடாதீங்க, சட்டம் பெண்களுக்கு சாதகமானது. தைரியமா போங்க. கலை, கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு சீக்கிரம் வாடி. அவங்க வந்துட போறாங்க. யாருமா? அன்னைக்கு கவர்ல ஒரு போட்டோ பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னல,
அதாண்டி சண்முக மாமா பையன். மாப்பிள்ளையுமா? இல்லை இல்லை, அவங்க உரம்பரை பக்கத்தில் ஆரையோ பார்க்க வராங்களாம்மா. அப்படியே ஒரு 8 வந்துட்டு போகிறோன்னு சொன்னாங்க. சீக்கிரம் வா, வா சீக்கிரம். ஃபோன் பண்ணிட்டேன், கிளம்பிட்டாராம்மா. இப்போ வந்துடுவார். இல்லைங்க, பரவாயில்லைங்க. நாங்கள் ஒரு பெரிய காரியத்துக்காக வந்தோம். சரி கிளம்பிட்டு இருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி நேரில் பார்த்துட்டு போயிடலான்ட்டு. மாமா ஏதாவது சொன்னாருங்களா? அவருக்கு பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஓ அப்படியா? ஜோசியரும் கூட ஜாதகமெல்லாம் சரியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்த வாரம் நேரில் ஒரு 8 வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. ஓ, அப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும்ல? வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நான் ரொம்ப காக்க வச்சிட்டோம். இல்லை இல்லை, இப்போ தான் வந்தேங்க. ஓ சரி சரி. நீங்கள் ஐயனார் ஐயா? ஆமாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க. வீட்லேயே போய் பார்த்துக்க வேண்டியது, அது கொண்டு ஒரு வழியில் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. அவர் என் வாத்தியாருங்க. நீங்கள் இங்கே ஆடிட்டு இருந்தீங்கல்ல? இல்லைங்க இல்லைங்க, அது அவர் இல்லைங்க. நான் தாங்க அண்ணன், நீங்களும் அங்கே இருந்தீங்களா? சரிங்க தம்பி, காப்பி ஆறிட போகுது, குடிங்க. வேண்டாங்க, நாங்கள் கிளம்புறோம். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. 4 காசு சம்பாதிக்கிறதுனால பரவாயில்ல, பொத்துக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல. கூத்து நாடகம் போராட்டம்னு போ. கிழட்டு முண்டை, கிழட்டு முண்டை, உனக்கு ஊர்ல வேற மாப்பிள்ளைய கிடைக்கலையாடி? இந்த மாதிரி சாவுக்கு கூத்தாடுறவனுக்கு என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? சாப்பிடுற. நீ அழக்கூடாதுப்பா. அம்மா பத்தி தான் தெரியும்ல, அது வெறும் வார்த்தை. எனக்கு தெரியாதாப்பா நீ யாருன்னு? எனக்கு நல்லது தானப்பா நீ பண்ணுவ. நீ இப்படி அழுதா என்னப்பா? அழப்பா ஏன் அழக்கூடாதுப்பா. அப்பா என்னதுப்பா கஷ்டம்? வேணாம். One month suspendா? For what? இல்ல சார், புரியல, சத்தியமா புரியல. What are you blabbering? கால் தூக்கி மேல வச்சது தப்பா? உங்க டேபிள்ல வைக்கல, ஏன் காலு ஏன் டேபிள்? வாட்ஸ் யூ ப்ராப்ளம்? அப்புறம் எதுக்கு மெயில்ல லோ பெர்ஃபார்மன்ஸ்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க? எதனால உங்க மேனேஜருக்கு பிரச்சனையோ அதை சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். And none of you have the right to talk about my performance. இல்ல சார் ஒரே நிமிஷம். இல்ல சார் let me speak sir. Let me speak. டேய், ஏன்னா நான் கால் நீட்ற இடத்துல மேனேஜர் உட்காந்தா? Yes sir, I said da. எனக்கு முன்னாடி பிறந்தா பெரிய புளுத்தியாடா நீ? வேடா போன. என்னதுங்க இது? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்திருக்கு ரிப்போர்ட்ல. எதுக்குங்க ட்ராமா பண்றீங்க? அன்னைக்கே சொன்னல, எதுவாக இருந்தாலும் உண்மையை பேசுங்கட்டு. என்னதாங்க பிரச்சனை? தயவுசெய்து பேச உண்மையை பேசி தொலைங்க.
உங்களுக்கே தெரியாதுங்களா? அவங்கள வச்சுக்கிட்டு பழக்கம் எழுதிட்டு இருக்கான். தூக்கி போடுங்க டிவோர்ஸ. இந்த ரிப்போர்ட்டை கொடுங்க. தூக்கி போய் வந்து வானத்தி மண்டிலேயே ஒட்டுருங்க. உன் கிளைண்ட் தான் இம்பார்ட்டன்ட்ன்றேன். ஏங்க கிளம்புங்க கிளம்புங்க. இம்மீடியட்டா போய் மியூச்சுவல் ஃபைல் பண்ணுவோங்க. ஃபைல் பண்ணி டிவோர்ஸ் கொடுப்போங்க. கொடுத்துட்டு அவர் போயிடுவாரு, நீ போயிடுவ, நான் எங்க போவேன்? என்னால டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. அவர் எப்படி இருந்தாலும் நான் அவரோட தான் வாழ்வேன். ஏன்னா நான் அங்க இருக்கிறதா எனக்கு மரியாதை. போதும் போதும், என் உலகம் 2 தடவை மாறிடுச்சு. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறம், இப்போ மறுபடியும் டிவோர்ஸியா? அவசரப்பட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டா இது போடணுமா போடக்கூடாதுன்னு கூட தெரியாது. வேணாம் வேணாம், நான் மறுபடியாவே இருந்துட்டு போறேன். எனக்கு அன்பு வேண்டாம், அங்கீகாரம் மட்டும் போதும். ப்ளீஸ் சேர்த்து வைங்க.